Hello friends, welcome back to Prabhu Yam YouTube channel. Today நாம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழக அரசுலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு முழுவதற்கும் பார்த்தீங்கன்னா 2553 கடுங்களுக்கான ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பதவி எண், பெயர், கல்வித் தகுதி, வயது வரம்பு, சம்பளம், காலிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்திலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போய்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கீழே கொடுத்துருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பேஜுக்கு வருவீங்க. இதில் தான் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜெனரல். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்திங்கன்னா மே 15, 2024. ஸோ எப்படி விண்ணப்பிப்பது கேட்டுங்களா? அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா சிலபஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை நம்ம பார்க்கலாம். பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜெனரல். 2553 கடுங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்திங்கன்னா 15 மே 2024. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா வில் பி இன்டிமேட்டட் லேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் பார்த்திங்கன்னா ரூபாய் 56,100 1,77,500 வந்து தராங்க. ஸோ இதற்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 1/7/2024 அன்று உள்ளவாறு பார்த்திங்கன்னா அதர்ஸுக்கு பார்த்திங்கன்னா 37 வயது. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, பிசி, பிசிஎம் இன்க்ளூடிங் எக்ஸ் சர்வீஸ்மேன் பிலாங்கிங் டு தீஸ் கம்யூனிட்டிஸ் 59 வயது வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து கொடுத்துருக்காங்க. இதர கேட்டகரிக்கான ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் எம்பிபிஎஸ் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். ஸோ அதற்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப்பு தான் ரைட்டுங்களா. தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்டு லெவலில் இருக்கும். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 hour. மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 50. இதில் மினிமம் மார்க் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 40, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பார்த்தீங்கன்னா 40% வந்து எடுக்கணும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு அப்ஜெக்ட் டைப்பு சிங்கிள் பேப்பர் எக்ஸாம் ஃபார் அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜெனரல். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours. மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 100. இதில் மினிமம் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பார்த்தீங்கன்னா 30, அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 35. ஸோ இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நோ ஓரல் டெஸ்ட்டு, அது இன்டர்வியூ வந்து கிடையாது. நோ ஓரல் டெஸ்ட் இன்டர்வியூ ஃபார் தி போஸ்ட். ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் அதர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 1000 ரூபாவும், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஏபி, பிஹெச் கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா 500 ரூபாவும் வந்து கொடுத்துருக்குறாங்க.